Hey guys, welcome to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Glow with Dutka. நான் வந்து மேக்கப் சம்பந்தமா பியூட்டி கண்டென்ட், அதுக்கப்புறம் வந்து ஹால் வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் vlog இனிமேல் தான் வரப்போகுது. இப்போதான் ஸ்டார்ட் அப் நம்ம சேனல். ஓகே, இதெல்லாம் வரப்போகுது. ஸோ இந்த இந்த ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஆல்ரெடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கிளிக் பண்ணி வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி தமிழ் பார்த்த மாதிரி ரிலையன்ஸில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன் என் பர்த்டேக்காக. அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், என்னோட பர்த்டே வந்து நெக்ஸ்ட் மந்த், அதாவது இந்த மந்த். ஆக்சுவலாக ஜூன் மந்த் எண்டில் நான் அதை ஷூட் பண்ணுறேன். வீடியோ வரும்போது மேபி ஜூலையில் கூட இருக்கலாம், ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் கூட வரலாம். ஸோ இந்த மந்த் வந்து என் பர்த்டே. ஸோ அதுக்காக வந்து ரிலையன்ஸ் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஆஃபர் போட்டிருந்தாங்க. 3500க்கு வாங்கினா 3500க்கு ஃப்ரீன்ற மாதிரி. அதாவது நம்ம 7000க்கு எடுத்தா அது பாதி ப்ரைஸ் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு பார்த்து கொஞ்சம் நிறைய ஸ்ப்ளர்ஜ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 7000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஆனால் 3600 தான் பில் வந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கு, 3600 தான் பில் வந்துச்சு. என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்றத உங்ககிட்ட காட்டுறேன். இந்த ஆஃபர் போட போறாங்கன்றது தெரியாம அதுக்கு முன்னாடி வாரம் தான் நான் போயிட்டு ஒரு ஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் வாங்கிட்டு வந்தேன் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தா 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தா ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஒழுங்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆஃபர் வந்ததுக்கு அப்புறமே போய் எடுத்துருக்கலாம். அது வந்து தண்டமாக வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த ஆஃபர் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வர்த்து. ஏன்னா ஒரு 2 வாரம் முன்னாடி தான் போயிருந்தேன். அதே ஷர்ட்ஸு அதே பேண்ட்ஸு. நான் இப்போது இந்த ப்ரைடல் ஜாபுக்கு போகிறதால அதுக்கு அப்ராப்ரியேட்டாக கொஞ்சம் ஃபார்மல்ஸ் அந்த மாதிரி போட்டு போகலான்ட்டு ஒரு குட்டி பிளான் இருந்துச்சு. அதனால் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக பார்த்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் சமீபமாக. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்ஸு பேண்ட்ஸ் எல்லாம் வந்து அன்னைக்கு போய் பார்த்துருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாஸ் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு. பார்த்தபோது அதே பேண்ட் ஷர்ட்டை அந்த ரேட்லேருந்து பாதி பைசா கொடுத்து வாங்கின போது தான் இப்போ ஆஃபர்ல இருந்தது. அதனால இந்த ஆஃபர் வந்து நிஜமாவே வருது. அநேகமாக ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி ஆஃபர் போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு கரெக்டாக தெரியல. நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் வந்து உமன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இல்லை, நார்மல் ட்ரெண்ட்ஸு அங்கே போய் பாருங்க. வீக்கெண்டில் ஆஃபர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. சரி, ரொம்ப பேசிட்டேன். நான் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் ஆஃபர் இல்லாமல் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் ஜீன் தான் எடுத்திருந்தேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஃபிட் ஜீனு மிட் வெயிஸ்ட் சாரி, இதுதான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக ஒயிட்டில் வந்து ஒரு பேண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆன்லைன்லலாம் நான் ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. அதனாலே சரி அதை விட்டுட்டு அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 பேண்ட் போட்டு பார்த்தேன். ரெண்டுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததால் ரிட்டர்ன் போட்டேன். சரி இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்து இந்த ஒயிட் பேண்ட்டை தூக்கிட்டேன். இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 699 போட்டிருக்கு. ஆனால் அந்த ஆஃபரில் வாங்கியிருந்தா எனக்கு பாதி ரேட்டு 700 பாதி 350 தான் வந்திருக்கும். ஒழுங்காக ஆஃபர் தெரிஞ்சிருந்ததுன்னா வாங்கியிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி தெரியலை. அதனால 700 கொடுத்து தான் வாங்கியிருந்தேன் இந்த பேண்ட், இந்த ஒயிட் கலர் பேண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னைக்கே எடுத்தது இந்த ஒயிட் பேண்ட்டோட சேர்ந்து இந்த ஸ்ட்ரைப்டு ப்ளூ ஷர்ட். இந்த பின்ட்ரெஸ்ட்லலாம் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த சட்டை வந்து சூப்பராக இருந்தது. இந்த ஒயிட்டுக்கும் இதுக்கும் செமையாக இருந்துச்சு. கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஃப்ளோவியாக செம கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 799க்கு எடுத்திருக்கேன். 800 ரூபாய்க்கு கொடுத்து எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி தான் எடுத்துருக்கலாம். 2 மாதம் எனக்கு கேட்கவே இல்லை கைஸ். ஆஃபரில் எடுத்து வந்துருக்கலாம். ஆனால் இது வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட். என் பர்த்டே அன்னைக்கு இதுதான் போடலான்ட்டு நான் வச்சுருக்கேன். அன்னைக்கு ஒரு 4 o'clock போல் போனேன் கைஸ். 4 o'clock போயிட்டு 7 o'clock 4 to 5 8 to 6 6 3 மணி நேரம் ரிலையன்ஸ்லேயே இருந்தேன்னா பார்த்துக்கோங்க. எடுக்கிறது போகிறது செட் ஆகுதா இல்லையா பார்க்குறது, அவ்வளோதான். வீட்டு வந்து ஒரு ட்ரையல் ரூம்க்கே ஒரு 3-4 வாட்டி போயிட்டு
சிலதெல்லாம் வந்து டிசைன் நல்லா இருக்குன்ட்டு பார்த்தா இந்த எல் சைஸ்ல நிறைய பேர் நம்ம கேட்டகரியில நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஆப்வியஸா நம்ம ஊர்ல நிறைய பேர் இருப்போம். அந்த எல் வந்து இருக்க மாட்டேங்குது. பிடிச்சிருக்குன்னு போய் எடுக்கலாம் பார்த்தா சைஸ் இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி கொஞ்சம் தேடி 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 நாங்கள் ஆக்சுவலா சாட்டர்டே போகணும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே போயிருந்தா மேபி நிறைய கிடைச்சிருக்கோம். சாட்டர்டே போனதால அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் வாங்கிட்டாங்க. அதுவும் வேற ஈவினிங் டைம் போகணுமா, மார்னிங் போயிருந்தா கூட ஓரளவுக்கு ஸ்டாக் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பெய்ஜ் கலர்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபிட் பேண்ட். இந்த பேண்ட் எடுத்து வந்தேன். இதுல வந்து அந்த பெல்ட் போடுற மாதிரிலாம் இல்லை, வெறும் எலாஸ்டிக் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கால் ஃபுல்லா. நீங்க எப்படியும் வீடியோல பாப்பீங்க. இது வந்து 999 போட்டிருக்காங்க, 1000 போட்டிருக்காங்க. நான் 500க்கு தான் வாங்கியிருந்தேன். இந்த கலர்லயும் ஒரு பேண்ட் வேணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி ஆஃபர்ல போடுவோம். குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. பூட் கட் தான் போல, பூட் கட் கைஸ். ஃபிட்டிங் கரெக்டா இருக்கவே எடுத்துட்டேன். குவாலிட்டியும் நல்லா இருக்கு, நல்லா திக்கா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த கால் கீழே வேற கொஞ்சம் ஸ்லிட் வருது, சூப்பரா இருந்துச்சு. அதனால இதை எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி காமன் கலர்ஸ் எடுத்துக்கிட்டா நம்ம வந்து டாப் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி என்ன போட்டுக்கலாம் கைஸ். அதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி 2 weeks பிஃபோர் போயிருந்தேன்ல, சொல்லியிருந்தேன்ல, அப்போ பார்த்து வச்சிருந்தேன். அப்போ இந்த ஷர்ட்டும் அந்த ஒயிட் பேண்ட்டுக்கு எனக்கு செட் ஆச்சு. அதை கொஞ்சம் பட்ஜெட் இருக்கவே சரி வச்சுட்டு வந்துட்டோம். சரி அப்புறம் வாங்கிக்கலாம்ட்டு. அதுக்கப்புறம் போனா மறுபடியும் ஆஃபர்னு போனோம்ல, ஆஃபர்னு தெரிய வர போகும்போது தூக்கிட்டு அந்த சட்டையை, இது வீடியோ பார்ப்பீங்க, அந்த ப்ளூ விட இது வந்து கொஞ்சம் இந்த கலர் வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். இது கொஞ்சம் ஓவர் சைஸ் ஷர்ட் போல கைஸ். இது என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ல எடுத்தே இவ்வளோ பெருசா இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்கு அந்த ஒயிட் கலர் பேண்ட்டோட. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 699, 700, 350க்கு இது நல்லாவே ஒர்த்து. மெட்டீரியல் ரிலையன்ஸ்ல உங்களுக்கு தெரியும், குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் ஒரு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடான பர்ச்சேஸ். அடுத்து என்னன்னு பார்ப்போம். நிறைய டாப் தான் கைஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரி. இந்த ட்ரெஸ் இதெல்லாம் ஓகே, பிரச்சனையே இல்லை. அன்னைக்கு 3 hours இருந்தேன்னா ட்ரையல் ரூம்ல போய் பார்த்துட்டு போட்டு வரத்துக்குள்ள ஃபுல்லா வேர்த்து ஊத்தி, ஏன்னா இந்த ரிலையன்ஸ்ல வந்து இந்த ஏசிய ட்ரையல் ரூம்ல போடாம வச்சிருக்காங்கன்னே தெரியல. வெளியில கூட அந்த ஏசின்றது ஓடுதா இல்லையான்னு தெரியல. இந்த பெரிய ஃபேன் ஒன்று மட்டும் சுத்த விட்டுடுறாங்க. வெளில வந்தா லைட்டா சில்லுன்னு காத்து வருது, அவ்வளவுதான். ரிலையன்ஸ் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் அந்த ட்ரையல் ரூம்குள்ள கொஞ்சம் ஏசியை போட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் புண்ணியமா போகும். எனக்கு லிட்டரலா இன்னைக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகியே டயர்டானா அது அன்னைக்கு தான். அதுவும் ஒரு ட்ரையல் பார்த்து ட்ரெஸ் போட்டு பார்த்து டயர்டாகி டயர்டாகி காத்து இல்லாம அவ்வளோ சஃபகேட்டா இருந்தது. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? கொஞ்சம் அங்க ஃபேன் ஆச்சு போடலாம், ஒரு ஃபேனு கூட இல்லை. அதுதான் ரொம்ப ஒரு பெரிய மைனஸா இருந்தது. இதை நான் வந்து சொல்லணும், உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு நினைச்சேன் கைஸ். அதான் ஷேர் பண்றேன், ஒரு குட்டி புலம்பல், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஷர்ட். நிறைய வந்து இந்த பேண்ட்க்கு வந்து டாப் தான், இந்த ஷர்ட்டு டாப்பு இதெல்லாம் தான் கொஞ்சம் வந்து நிறைய எடுத்திருக்கேன். பேண்ட் கொஞ்சம் ஆல்ரெடி மீஷோலையும் கொஞ்சம் பார்த்து எடுத்திருந்தேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அதுவும் ஷேர் பண்றேன். எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் மீஷோல ஏன் ட்ரை பண்ணேன்னா என்னோட பாடி டைப்புக்கு என்னன்னா இந்த பேண்ட் ஷர்ட்லாம் செட் ஆகுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த பேண்ட்ஸ்லயே நிறைய வெரைட்டி இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட் கட்டு, பூட் கட்டு, ஸ்லிம் ஃபிட்டு, மிட் ரைஸு, ஹை ரைஸு, இதெல்லாம் வந்து இப்போதான் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஆல்ரெடி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் நான் இப்போதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், காரி துப்பலாம் இல்லை. ஆனால் வந்து இப்போதான் எனக்கு இந்த மாதிரி ஃப்ராக்கு, அதுக்கப்புறம் குர்த்தி போட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது எடுக்கணும்னு நினைப்பேன். ஐடியா இருக்காது, அப்படியே விட்டுருவேன். சரி இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணி அவனை ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும்ன்ட்டு எண்ணம் இருந்துச்சு. டைமே அமையலை. அமைஞ்சாலும் ஒரு யோசனையாக இருக்கும், நமக்கு செட் ஆகுமான்ட்டு. அதனால தான் இந்த வாட்டி என்ன பண்ணேன், மீஷோல்னா நமக்கு கொஞ்சம் ப்ரைஸிங் கம்மியாகவே ட்ரெஸ்ஸு கிடைக்கும். சரி அதை ட்ரை பண்ணி செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியில் வாங்கிக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் தான் மீஷோவில் ஒரு இந்த 2 pants 500க்கு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதை ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். அதுலேயும் பிளாக்கு அந்த மாதிரி கலர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பிளாக்கு, பெய்ஜு, அதுக்கப்புறம் ஒரு 2 வீணா போன கலர் 2 இருக்கு, லைட் ப்ளூவு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பிங்க்கு. அது போட நான் கூட தெரில.
பார்ப்போம். அந்த மாதிரி அதில் ட்ரை பண்ணேன், எனக்கு செட் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த லக்கிலி செட் ஆச்சு. சரி, அதனால இப்போ அந்த பேண்ட்ஸ்க்கெல்லாம் ஏற்ற மாதிரி மேலே போகிற சட்டைகள் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 2 ஷர்ட் பார்த்தீங்களா? அடுத்தது இதுவும் ஒரு ஷர்ட்டு. இந்த ஷர்ட் வந்து ஸ்ட்ரைப் பச்சை வித் பிங்க் ஸ்ட்ரைப்ஸ். ஸ்லீவ்லாம் பெருசா இருக்காது. ஸ்லீவ் வந்து ஆக்சுவலா ஸ்லீவ்லெஸ் மாதிரி கொஞ்சம் இப்போ நான் போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி தான் இதில் ஸ்லீவ் இருக்கும். இது நீங்கள் ஒயிட் பேண்ட்டோட அந்த ஒயிட் பேண்ட்டு இல்லை இந்த க்ரீன் டார்க் காக்கி இது எந்த கலர் பேண்ட் கூட பிளாக் பேண்ட் எது கூட போட்டாலும் இந்த ஷர்ட் வந்து செட் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 599. சைஸ் எம். 599 300 300க்கு வாங்கியிருக்கேன் இதை. நல்ல நல்ல குவாலிட்டி, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது இது எம்ஆர்பிக்கு தான் இருந்துச்சு. நான் தான் சொல்கிறேன், நான் அந்த 2 இதுவுமே எம்ஆர்பிக்கு தான் வாங்கினேன். லக்கிலே அதுக்கப்புறம் ஆஃபர் போடணும், ஜாலியாக போய் என் பர்த்டேவும் வரவே எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டேன் கைஸ், தட்டி தூக்கிட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் ஃபுல்லாகவே எடுத்திருந்தேன். நான் தான் சொன்னேன்ல, ஒர்க்காக ப்ரைடலுக்காக எடுத்திருந்தேன். ஒரே ஒரு குர்த்தி செட் மட்டும் கடைசியில் என்ன எடுக்கலாம்னு செம்ம டயர்டாகி எதையோ ஒன்று எடுப்போம்னு சொல்லி அதை எடுத்து போட்டு வந்தேன் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லைட்டாக ஒரு க்ராப் ஷர்ட் மாதிரி. பின்னாடி லென்த் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், ஃபுல் லென்த் இருக்காது, கொஞ்சம் நம்ம இடுப்பு கிட்ட தான் இருக்கும். இதுவும் ஸ்ட்ரைப், ப்ரௌன் ஸ்ட்ரைப். இது வந்து டார்க் ப்ரௌன் பேண்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, பிளாக் பேண்ட்டு, வேர்சடைலாக போட்டுக்கலாம். இது எந்த பேண்ட் கலர் கூடனாலும் போட்டுக்கலாம், பெய்ஜு எல்லாத்துக்குமே செட் ஆகும். இதுவும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 போட்டுருக்கலாம். இது துணி ஒரு மாதிரி எப்படி க்ரஷ்டு பேட்டர்ன்வாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது. இது துணி மெட்டீரியல் சாஃப்டாக நல்லா இருக்கு, குவாலிட்டி. 700 போட்டிருக்கு, 350க்கு இது அடுத்தடுத்து வீடியோவில் கெட் ரெடி வித் மீ நான் போட்டு காட்டுறேன் இது எப்படி ஸ்டைல் பண்ணலான்றது. ஓகேவா கைஸ்? இதுவும் எனக்கு ஹாப்பி வச்சு எனக்கு அன்றைக்கி ரிலையன்ஸில் எடுத்ததெல்லாம் ஜாலியாக இருந்தது. எல்லாம் அந்த புதுசாக ட்ரை பண்ணுறேன்ல, அதனால அதுக்கு செட் ஆகிற மாதிரியே கிடச்சிதா, அதனால ஒரே குஷி ஆகிட்டேன். அடுத்த ட்ரெஸ் என்னன்னு பார்ப்போம். இதுவும் ஒரு சட்டை. இந்த மஞ்சா சட்டை என் கண்ணுக்கு வந்து அப்படி கிராஸ் பண்ணும்போது உறுத்திட்டே இருந்துச்சு. கிராஸ் பண்ணி வேற ட்ரெஸ் எடுக்கும்போது பார்த்தேன், கண்ணில் பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மறுபடியும் சேர்றேன், கண்ணில் படவே மாட்டேங்குது, எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் போய் பார்த்து கரெக்டாக பார்த்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் போட்டு பார்த்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிரைட் எல்லோ ப்ளஸ் ஒயிட் செக்குடுலயே இதை ரேண்டமாக ஒரு செக் பேட்டர்ன் வருங்க. பாக்கெட்ஸ்க்கு மட்டும் குட்டி குட்டி செக்ஸு, இங்கே பெரிய 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 செக்ஸு, அப்புறம் இந்த காலர் கிட்ட குட்டி குட்டி செக்ஸு, இந்த மாதிரி நல்லா இருக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குட்டி குட்டி செக்ஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேண்ட்டு, பெய்ஜ் பேண்ட்டு, பிளாக் பேண்ட்டு, எல்லாம் அந்த காமன் கலர்ஸ் எல்லாத்துக்கூடையுமே இது செட் ஆகும். நம்மளும் வந்து லைட்டாக அப்படியே க்யூட்டாக தெரியும் இந்த கலருக்கு. ஒரு மாதிரி எல்லோ இல்லை, கேர்லி எல்லோ. இது மஞ்சா கிடையாது, அதனால இது ஒரு மாதிரி சூப்பரான லெமன் எல்லோவும் கிடையாது, இது நல்லா இருக்கு. இந்த பேபி பிங்க்ன்ற மாதிரி நம்மளே ஒரு பேர் இப்போ, இது ஒரு பேபி எல்லோ அந்த மாதிரி கலர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ் தான் போல. எஸ், இது ஆக்சுவலாக எக்ஸஸ் எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். இதுவே ரொம்ப பெருசாக இருக்கு. அப்போ இதை எப்படி நம்ம ஸ்டைல் பண்ணலான்ட்டு அடுத்தும் ஒரு சட்டை தான் எடுத்தேன் கைஸ். சட்டை இந்த ஹால் வீடியோ கொஞ்சம் பெருசாக போகணும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பேச ட்ரை பண்ணுறேன், ஆனாலும் ஐ கான்ட் ஹெல்ப் கைஸ். ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நான் வந்து நிறைய பேசிடுறேன். அப்புறம் இந்த வெள்ளை பூ போட்ட சட்டை எடுத்திருந்தேன். இது வந்து மை ஹஸ்பண்ட் செலெக்ஷன், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் தான் நான் செலக்ட் பண்ணேன். இது அவரு நல்லா இருக்குன்னாங்க, சரி எடுப்போமே, ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எதுக்கு வேண்டாம்னு சொல்கிறதுன்ட்டு இதுவும் ஒரு பீஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதுவும் கொஞ்சம் ஓவர் சைஸ் ஷர்ட் மாதிரி தான். இதோட ப்ரைஸ் வந்து 700. எம் சைஸ் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் ரிலையன்ஸ் போனீங்கன்னா கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்குது கைஸ். சிலது வந்து உங்களுக்கு எஸ் செட் ஆகுது, சிலது எக்ஸஸ். எனக்கும் எக்ஸஸ் அந்த ஷர்ட் அதெல்லாம் எக்ஸஸ் எல்லாம் செட் ஆயிருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஒருவேளை அது ஓவர் சைஸ் அப்படின்னு பார்த்தா ஓவர் சைஸ்னாலுமே எம்முனா எனக்கு எவ்வளோ இன்னும் செம்ம பெருசாக இருக்கும் போல. ஆக்சுவலாக சைஸ் எல்லு தான் மோஸ்ட்டாக செட் ஆகும். இது பாருங்க, எம் செட் ஆயிருக்கு. ரிலையன்ஸ் பண்ண மட்டும் அந்த பிராண்டு நிறைய பிராண்ட் வச்சுருக்காங்க, அந்த ஒரு பிராண்டுக்கும் ஏற்ற மாதிரி சைஸ் மாறுது. ஸோ
ஸோ நீங்கள் கம்பல்சரி எடுக்க போறீங்கன்னா சைஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இந்த பூ போட்ட சட்டையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அடுத்து வந்து இதுதான் ஒரு ஷர்ட்டை. இதுக்கப்புறமும் டாப் இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன் நிமிஷம் இருங்க. இதுக்கப்புறம் டாப் இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு குர்த்தி அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னா 2 தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பெய்ஜ் கலர் ஸ்கின் கலர் ட்ரெஸ்ஸு. இது எங்கள் அம்மா கண்டிப்பாக பார்த்தா திட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு எடுக்கிறியாடி, இதெல்லாம் ஒரு கலருன்னு எடுக்கிறியா அப்படின்ட்டு. பிளெயினாக இருக்கும், இங்கே மட்டும் ஒரு நாட் வச்ச மாதிரி இருக்கு, வெயிஸ்ட் கிட்ட நாட் வச்ச மாதிரி இருக்கு. பிளெயின் கலரு, ஈஸியாக அழுக்காயிடும். கன்ஃபார்ம் மை மாம் திட்டுவாங்க, 35 மீ. பரவாயில்ல, ஆசைக்கு ஒரு வாட்டி எடுத்து போகிறது தானே. இதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜுவல்ஸ், இயரிங்ஸ் அதெல்லாம் போட்டேன். இதுவும் ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். ஜுவல்ஸு அதெல்லாம் போட்டு நம்ம ஸ்டைல் பண்ணால் சூப்பராக இருக்கும் கைஸ். நான் அதை போட்டு காட்டுறேன்னு நீங்கள் பாருங்கள். பின்னாடி வந்து ஜிப்பு இருக்குது. ஸ்லீவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்லீவ்லெஸ் தான், ஒரு ஷார்ட் ஸ்லீவ் இதே மாதிரி தான் இருக்குது. நாங்கள் போட்டிருந்தேன், எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு நான் வாங்கிட்டேங்க. அடுத்ததான் வந்து இதெல்லாம் வாங்கி வேற மற்ற ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணி செட் ஆகாமல் கால்குலேட்டரை வச்சு கால்குலேட் பண்ணி இன்னும் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும்னு பார்த்து அதுக்கப்புறம் கடைசியில் ஃபுல்லாக வெஸ்டர்ன் தான் எடுக்கணும்னு ஐடியாவில் போனேன். கடைசியில் வேறு ஆப்ஷன் இல்லாமல் இந்த குர்த்தி டாப்பும் இந்த பேண்ட்ஸ் ப்ளஸ் குர்த்தி டாப், நமக்கு ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதை பார்த்தவொடனே நான் தூக்கிட்டேன். பர்பிள், பிங்க்கு இதெல்லாம் சேர்ந்த மாதிரி, இதில் சேர்ந்த மாதிரி ஒயிட்டில் ஃப்ளோரல் பேட்டர்னில் சூப்பராக இருக்குல்ல. ஒரு 3/4 லென்த்து ஸ்லீவ் வச்சு ஒரு குர்த்தி செட், ஆக்சுவலாக டாப்பு பாட்டம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. காட்டன் மெட்டீரியல் நல்லா தான் இருக்கு. காட்டன் கிடையாது, ஆனால் ஒரு மெட்டீரியல் நல்லா தான் இருக்கு. 500க்கு ஆவாசா பிராண்ட். ஆவாசா, நான் எப்போ ஆவாசான்னு எப்படினாலும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இட்ஸ் எ நேம், ஸோ நோ ப்ராப்ளம். இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்ட்டு இதை எடுத்துட்டேன். குர்த்தியில் பாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ், ஜாலியாக. அவாசாலாம் மோஸ்ட்டாக இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் சின்னது தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு எல்லுன்னா அந்த பாருங்க எம் எடுத்திருக்கேன். எம்மு தான் எனக்கு வந்து சூட் ஆகும், அதனால எம் எடுத்திருக்கேன். இதுவும் குவாலிட்டி நான் அவாசா எப்பவுமே நல்லா தான் இருக்கும். நான் நிறைய ரிலையன்ஸ் வந்து நிறைய யூஸ்வலாக போகும்போது எனக்கு அவாசாவில் தான் செட் ஆகும். ஆவாசா இந்த பிராண்டில் தான் எனக்கு மோஸ்ட்டாக செட் ஆகும். ஸோ இதுவுமே எனக்கு ஒரு ஹாப்பி பர்ச்சேஸ் தான். எல்லாமே மோஸ்ட்டாக வந்து நிறைய எடுக்கணுமேன்ட்டு அவசரப்பட்டு எடுக்கக்கூடாதுன்ட்டு யோசிச்சு தேவையா இல்லையா அப்படி ஒரு 3-4 வாட்டி யோசிச்சு தான் நான் எல்லாமே வாங்கியிருக்கேன். சரி, ஆஃபர் போட்டிருக்காங்களேன்ட்டு கண்டதை நம்ம வாங்கிடக்கூடாது. நமக்கு தேவையா இல்லையா, போடுவோமா போட மாட்டோமா அப்படின்னு 1008 யோசனைகள் வச்சு இந்த கடைசி கூட இது ஹரிபரியில் எடுக்கணும்னு பார்த்தேன். ஆனால் கடைசியில் நல்லதாக அமைஞ்சிருச்சு, இது சூப்பராகவே அமைஞ்சிருச்சு. ஸோ இன்னும் பிரச்சனை இல்லை. நீங்களும் போனீங்கன்னா காலையிலே போயிடுங்க. போயிட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஜூலை மந்த் இருக்குமான்னு தெரில. ஜூனில் இருந்துச்சு, ஜூலையில் இருக்கான்னு தெரியல. இந்த வீக்கெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்துச்சிங்கன்னா காலையில் போய் பாருங்கள். போனீங்கன்னா ஆஃபர் இருக்குன்னா சூப்பராக தட்டி தூக்கி நல்ல அப்போ, ஏன்னா ஃப்ரைடேவே போயிட்டீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய இருக்கும். ஏன்னா வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே, வீக்கெண்ட் ஃப்ரைடே ஈவினிங்கே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அன்றைக்கி நான் போன அன்றைக்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்குன்ட்டு எல்லாருமே நிறைய எடுக்க தான் வந்திருக்காங்க. ஒர்க்கிங் விமன்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த ஆஃபருக்காக. ஏன்னா இது ரியலி ஒர்த்து. அதான் சொல்லலை, 2 வீக்ஸ் போயிருக்கும் போது என்ன ப்ரைஸ் இருந்ததோ அது ஹாஃப் ப்ரைஸ் கிடைக்குதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க. ஒர்த்தான ஆஃபர். அதனால போய் செக் பண்ணி பாருங்கள். இருக்குமான்னு தெரியல, டவுட்டு தான். இருந்ததுன்னா லக்கு, வாங்கி இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஆனால் என்ன இந்த ட்ரையல் ரூம் தான் பெரும் பிரச்சனை. ரிலையன்ஸில் போவோம் அந்த இருக்காது. சரி, ஒரு ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ்ஸு நம்ம ட்ரையல் பண்ணுறோம், ஒன்றும் தெரியாது, அதுலவே வேர்க்கும், சரின்ட்டு வந்துடும். இந்த வாட்டி இத்தனை ட்ரெஸ்ஸு ட்ரையல் 3 மணி நேரம் அங்கே இருந்தேன்னா பார்த்துக்கோங்க. அந்த ஸ்வெட்டிங்லேயே டயர்டாகி வெறுப்பாகி, ஆனாலும் கரெக்டாக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்ததில்ல. சரி கைஸ், ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் என் புலம்பல் எல்லாத்தையும் கேட்டுட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸு. உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.